80 வயதாகியும் உங்களால முடிஞ்சதை செய்து வாழணும்னு யோசிக்கிறீங்களே. ஒரு நாள் வெள்ளனா போவோம் கொண்டு. அது நீங்க கொண்டாந்து போயிட்டாரு. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 200 ரூபாய். நிறைய உடுப்புகள் காயப்பட்டு இருக்குது. சலவை தொழில் செய்யற இடத்தை உங்களுக்கு காட்ட போறேன். கைத்தம் தான் இந்த பேல கைத்தப்பட்டாலும் செய்து பழகிட்டமல்லோ. அங்க இருந்து தண்ணி அப்படியே வந்து நினைச்சு பார்க்கவே ஆசையா இருக்கு. என்ன மாட்டு வண்டியில போய் வந்தேன்னு சொல்ல 2-3 நாள் சேர்த்து வங்காள கொண்டு யாழ்ப்பாணம் கொடுக்கு. 7 மணிக்கு வந்துங்க. 45 ஆண்டுக்கு முன்னும் கட்டியாச்சு இந்த தொட்டி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனேசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கைதடி மேற்கில் இருக்கிற ஒரு சலவை தொழில் செய்கிற இடத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். அத்தோட இந்த பகுதியில் வேலை செய்து கொண்டிருக்கிற 80 வயது தாத்தாவோடையும் கதைக்க போகிறேன். அவருடைய அனுபவத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் உலகம் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இதுதான் அந்த சலவை தொழில் செய்கிற இடம். இந்த இடத்துல பாருங்க, நிறைய உடுப்புகள் காய போட்டிருக்குது. அடுத்தது பள்ளிக்கூட சட்டை, வெள்ளைச்சட்டையும் அந்த இடத்துல காய போட்டிருக்கு பாருங்கோ. அப்படியே வாங்கோ. இந்த இடத்தோற்றம் எப்படி இருக்குன்றதை முதல் காட்டுறேன். அதுக்கு பிறகு அந்த தாத்தாவோட கதைப்பம். இப்படியே வந்தால் இந்த இடத்துல ஒரு கட்டட அமைப்பு இருக்குது. இதுக்குள்ள அந்த வேலை செய்கிறவர்கள் ஓய்வெடுக்கலாம். அதை விட இந்த பகுதியில் பாருங்கோ, உடுப்பை கொண்டு வந்து காய போட்டு மடிக்கிற இடம். என்ன அப்படித்தானே? இதில் கொண்டு வந்து மடித்து இதுக்கு பிறகு இதை கொண்டு போய் மினுக்குவார்கள். மினுக்கினதுக்கு பிறகு அந்த இடத்துல கொண்டு போய் கொடுப்பார்கள். சரி, இப்படியே வந்தால் இதில் ஒரு கிணறு இருக்குது. இதில் இருக்கிற கிணறு எனக்கு சரியாக எத்தனையாம் ஆண்டு வெட்டப்பட்டேன்னு தெரியல. அது கீழே 1941 எழுதி இருக்குது. மேலே 24/4/1989 எழுதி இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, நிறைய உடுப்புகள் காயப்போட்டு இருக்குது. இதுலேயும் வேட்டி சட்டைகள் எல்லாம் காயப்போட்டுருக்குது. அப்படி எந்த இடத்துல பாருங்க, ஒரு பெரிய பூவரசு நிற்குது. இந்த பூவரசனுடைய பெருமனை பார்க்கும்போதே கனகாலம் ஐயா சொல்றதே ஐயாவினுடைய காலப்பகுதியில் இருந்தது. அப்படித்தானே ஐயா? ஓ 80 வயது தாத்தாண்ட அப்பாவினுடைய காலப்பகுதியில் இருந்தவர்கள் நட்டது. சரி, அப்படியே வாங்கோ. அடுத்ததாக வந்தால் இந்த இடத்துலையும் ஒரு கிணறு இருக்குது. முந்தி 3 கிணறு இருந்திருக்குது இந்த பகுதியில். 3வது கிணறையும் காட்டுறேன். அங்கே இருந்து தண்ணி அப்படியே வந்து இந்த தொட்டியால் அப்படியே அங்கே போகும். சரியா? மொத்தமாக 1 2 3 4 5 மஞ்சும் 10 7 17 தொட்டி இருக்குது இந்த பகுதியில். அப்படியே இந்த இடத்துல பாருங்கோ, இதில் 5 தொட்டி, நடுவில் இருக்கிற அந்த முறைவு மாதிரியான பகுதியில் 7 தொட்டி, அதுக்கு அங்கால இருக்கிற அந்த கிணத்தோடு இருக்கிறது மொத்தம் 5 தொட்டி. இப்போ நாங்கள் இந்த தொட்டிக்கு அந்த பக்கமாக போக போகிறோம். அதில் மரம் நிற்குதில்ல, அந்த பகுதிக்கு போக போகிறோம். ஏனெண்டா அங்கேயும் தொட்டிகள் இருக்குதாம். அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குதாம். அந்த கிணறு கனகாலமாக பயன்படுத்தப்படாமல் இருக்குது. இந்த கிணத்துல இருந்தும் அங்கால தண்ணி போய் தொட்டி கட்டப்பட்டிருக்குதாம். பார்ப்போம். அங்கால போக முடியலை மக்களே. அது சரியான பயமாக இருக்குது. இதுக்குள்ள பாம்பு பூச்சியில் ஏதாவது இருந்தாலும். அந்த தாத்தா சொன்னவர் இந்த இடத்துலையுமே 5 தொட்டி இருக்குன்னு சொன்னவர். இது முன்பு பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் இப்போ இந்த சலவை தொழில் செய்கிறவர்களினுடைய எண்ணிக்கை குறைந்ததால் முன்னுக்கு மட்டும்தானா செய்கிறார்கள். அந்த இடத்துல பாருங்கோ, அந்த தாத்தா உடுப்புகளை காய போட்டு எடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த தாத்தாவோட கதைப்போம். வணக்கம் தாத்தா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறோம். வாழ்க்கை எப்படி போகுது? ஒரு மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு. எத்தனை வயது தாத்தாக்கு? எனக்கு 80 ஆகுது. 80 ஆகுது. இப்போ 80 வயதுலேயுமே நாங்கள் வரும்போது இந்த சலவை தொழில் செய்து கொண்டிருந்ததை அவதானிக்க முடிஞ்சது. ஒவ்வொரு நாளுமே இதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய சூழ்நிலையா இல்லை என்ன மாதிரி? இல்லை, நாங்கள் ஒரு 4-5 நாளைக்கு இங்கே நின்றா பிறகு மற்ற வீட்டு கொண்டு அயன் பண்ணி 2-3 நாள் சேர்த்து வங்காள கொண்டு யாழ்ப்பாணம் கொடுக்கு. ஒவ்வொரு இப்போ உடுப்பு உங்கள்கிட்ட கொண்டு தருவீனுமே இல்லை நீங்கள் நாங்கள் போய் எடுக்கும். ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? எங்கே எடுத்து பதிஞ்சு வச்சிருக்கா? இல்லை, இப்போ உங்கள்கிட்ட வீட்டை வந்தால் எனக்கு தெரியும் தானே அங்கே. சரி, வீடு அங்கே கண்டு. அப்போ ஒரு கிழமைன்னு எடுத்துக்கொண்டா அதில் ஒரு 3-4 நாள் உடுப்பு எடுக்கிறது கொடுக்கறதுக்குள்ளே போடும். ஒரு 3 நாள் அப்படி தான் இதுக்குள்ளே நிற்போம். சரி, சலவை தொழில் வரும்போது இப்போ சில பேருக்கு அதை பார்க்க கரைச்சல் இல்லாத தொழில் மாதிரி இருக்கும். உண்மையிலேயே அதில் இருக்கிற சிரமங்கள் என்ன?
அதில் சரியான விளைச்சல்லானே அதில் ஊற்றிகள் இருக்குமல்லோ அதை நாங்கள் பதப்பறைக்கு நிறைய போட்டுருக்கு. இது நாளை கொண்டு வந்து அடிச்சு பேந்து திருப்பி அதுக்கு அலுவல் பார்த்து தான் நாங்கள் வெள்ளையாக்குவோம். அப்போ அதுக்காக தான் நாங்கள் இப்போ கைட்டம் தான் இந்த பேல கைட்டப்பட்டாலும் செய்து பழகிட்டோம் இல்லோ. அது அந்த எங்கள்கிட்ட பிள்ளைகள் மாற்றம் நிற்குது. நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் மாறுறத குறை சொல்லவே முடியாது. இப்ப நீங்க ஒரு வீட்டுல இருந்து எடுத்து இங்க கொண்டு வந்து திரும்ப கொண்டு போகும் வரைக்கும் என்னென்ன படிமுறை இருக்குது? அங்க இருந்து எடுத்து கொண்டு வருவோம். சரி, எடுத்து வந்து நம்பர் அடிப்போம். சரி, நம்பர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் உங்கண்டி ஒன்று அரிசி ஒன்று இஞ்சி ஒன்றுன்னா அப்போ 3 நம்பரும் புறம்புறம்பா போடுவோம். ஒன்றா சேர்ந்தா ஒரு வேட்டி மேலே 10 வேட்டி. அதைத்தான் நான் கேட்டேன். உங்களை முதல் தெரியுமா எடுக்கிறது ஞாபகம் இருக்குன்னு கேட்டேனே, அதாலதான் கேட்டேன் நான். அப்ப நீங்க கொண்டு வந்து எண் போடுறது நம்பர் அடிப்போம். அடிச்சு அதுக்கு பிறகு நீங்க சூடா முறுக்கி சவுக்காரம் சூடா அதில் போட்டு. அது என்னென்ன கலவை சேர்க்கிறோம் நீங்க அந்த உடுப்பு அழுக்கு போறதுக்கு? அதான் சோடா ஊத்த சோடான்னு இருக்குது. ஊத்த சோடா, அந்த ஊத்த சோடாவும் ஒரு சவுக்காரம் சல்லை அந்த அது போட்டு கரைக்கிறதா? சவுக்காரத்தை தண்ணிக்கு போட்டு நாங்கள் ஆட்டி ஆட்டி முழுக்க அதை கரைஞ்சி ஒன்றைக்குமே. சரி சரி ஒன்றைக்கும் மாறி அப்போ கரைஞ்சி ஒன்றைக்கும் அப்புறம் நினைச்சு ஆடை போட்டு இருக்கிறோம். அப்போ இனி கட்டிக்கொண்டே வீட்டை வைப்பேன். இது இன்றைக்கே துவைக்கிறது இல்லையா? உதவுவார் கிட்டந்து பிடிச்சா தானே போகும். எங்க வீடுகள்ல எல்லாம் நாங்க உடுப்பு துவைக்க உடனே துவைக்கிறோம். நீங்கள் உடனே துவைக்கிறீங்களா? தான் நிற்கும் அப்படியே ஊத்த கிடக்கும். அப்போ உடுப்பு துவைக்க உடனே வெள்ளையா கிடக்கு பாருங்க. நான் உடனே பரந்தி போட்டு காய போட்டு இப்போ நல்லா எடுக்கும் அப்படியே வெறி ஊற்றுது. அந்த மஞ்சளா இருக்கு, மஞ்சளா பெரிய. அப்ப நீங்க இதுல போட்டு சவர்க்காரம் எல்லாம் போட்டு என்ன ஊத்தச்சோடாவா? ஊத்தச்சோடா அதுவும் சேர்ந்து கலந்து போட்டு பிறகு ஒரு நாள் வைக்கணும். அப்படி ஒரு நாள் 2 நாள் வைக்கலாம். அது ஒன்று செய்யும். ஒரு நாள் 2 நாள் வச்சுட்டு திரும்ப எடுத்து இங்கே கொண்டு வந்து தோச்சி அடிச்சு போட்டு பேருந்து ஒரு குளோரின்ன்ற ஒரு மருந்து இருக்கு, அது போடுவோம். சரி, முழிக்க நல்ல ஊத்தே கயிறுகளை வெட்டும். சரி சரி. அதுக்கு பிறகு பேருந்து அலம்பி பேருந்து திருப்பி கஞ்சி நீளம் போடுவோம். அதை போட்டு கரைச்சி போட்டு முறுக்கி காய வைப்பேன். நான் தான் நீலங்கஞ்சி போட்டு தான் நான் பிரிச்சேன். நான் அந்த வெள்ளை சட்டைகள் அதெல்லாம் நாளை கொண்டு போய் நான் இப்போ குளவில் கொண்டு போய் வச்சா நாளைக்கு சூடாறையிடும். இந்த வெக்கையில் இருக்கும். நாங்கள் நினைச்சி தனியார் நினைச்சி தான் அயன் பண்ணோம். நீங்க சொல்றதை பார்க்க ஒரு 3-4 நாள் சொன்னேன். ஐயா, நீங்க ஒரு உடுப்புக்கு எவ்வளவு வாங்குவீங்க? இப்ப வெள்ளை சட்டை, வேட்டி, இந்த மாதிரி சேலைகள் எல்லாம் இருக்குல்ல, என்னென்ன விலை இருக்கும்? 200 ரூபா ஒன்றுக்கு பிரிச்சிடுவோம். எல்லாத்துக்கும் 200 ரூபா தானா? சின்னனுக்கும் 20 தான், பெருசுக்கும் 200. சரி சரி. ஏண்டா தோற்றாம போகும் லேஞ்சியும் போடணும். அதுவும் 200 ரூபா. அப்படிதான் வாங்கணும். ஏன்னா சேலைக்கும் பிறகு நான் கூட்டியல வேண்டாம். குறிப்பிட்ட நீளம் இல்லை அது. அது சரி. சேலைக்கு வேட்டிவங்க நீளம். அப்போ நாங்கள் ஒரு அளவாக மனசாட்சியின் படிப்பு 80 வயதாகியும் உங்களால முடிஞ்சதை செய்து வாழணும்னு யோசிக்கிறீங்களே. உங்க வீட்டுல பிள்ளைகள் சொல்ற இல்லையா, அப்பா இனி காணும் ஓய்வு எடுத்துக்கொள்ளும்? அதை போக வேண்டாம், செய்ய வேண்டாம், நல்ல விதத்தில் விழுந்தும் போனேன் என்னையா அதுக்கு. அப்போ அதுக்கு பிறகு மகள் நீங்கள் இந்த வீட்டை விடும் போக வேண்டாம். ஒரு 4 நாள் உழைப்பு தான் ஒரு உடுப்புல 200 ரூபா நீங்க வாங்குறீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு அந்த 4 நாள் இங்க நிற்போம். 4 நாள் இதை கொண்ட வீட்டை வச்சுட்டு 2 நாள் அங்க நிற்போம். ஒரு நாள் வெள்ளனா போவோம் கொண்டு. அது நீங்க கொண்டாந்து வீட்டை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 200 ரூபா. அதுதான் எங்களுக்கு என்ன நட்டம் அடிக்குதுன்னு தான். முந்தின காலம் முந்தி நீங்க எவ்வளவு வாங்கியிருப்பீங்க? முந்தி 20 ரூபா தான். 20 ரூபா ஒரு. ஆனா அது பெரிய காசு அந்த நேரம். என்ன இப்போ கட்டாது இல்லை. இப்போ 200 ரூபா வேண்டியும் எங்களுக்கு கட்டாது. இங்கேருந்து போகணும். நாங்கள் அது ஒரு நாள் பண்ணுவோம். அந்த ஒரு நாள் 3000 ரூபாய் வேண்டிக்கணும். அது சரி. அப்போ பாருங்க
அப்போ இங்கேருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போய் 10-11 மணி இல்லைவாங்க எல்லா வீட்டையும் போட்டு இங்கே கட்டிக்கொண்டு இங்கே வருவோம். அப்போ அதுதான் வேறு என்ன அதெல்லாம் பிள்ளைகள் மாட்டேன்ட்டு சிரமம் தான். அதான் இந்த பிள்ளைகள் மாட்டேன்ட்டு பேசி வெளியே விடுவோம். சரி, இப்ப நான் நிக்கிறது கைதடி மேற்கு தானே. இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கிறேன். அந்த நேரம் யாருமே இல்லை, எனக்கு கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்னைக்கு உங்களை கண்ட நேரம் நீங்க 80 வயது என்று சொல்லும் போது உங்களுக்கு இந்த இடத்தினுடைய தோற்றம் முன்பு எப்படி இருந்தது, இது எப்படி இந்த இடம் வந்ததுன்றது ஓரளவு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த இடம் முதல் எப்படி இருந்தது? இப்படியே தொட்டிகள் நிறைய இருந்ததா? தொட்டி இல்லை கல்லில் அடிச்சாங்க. இவ்வளவு பெரிய சட்டி. இந்த இடத்துல மொத்தமா எத்தனை கிணறு இருக்கு? 3 கிணறு இருக்குது. அதுல இருக்கிற தொட்டியா இங்க இருக்கிற தொட்டியா முதல் கட்டினது? இதுதான் கட்டினதா? இது எத்தனையாம் ஆண்டு கால பகுதியில் இந்த தொட்டி வந்திருக்கு? எனக்கு 35 வயதுக்கு பிறகுதான் இது கட்டினது. 35. இப்போ உங்களுக்கு 80 வயதுண்டா 45 ஆண்டுக்கு முன்னம் கட்டியாச்சு இந்த தொட்டி. இன்றையில இருந்து 45 ஆண்டுக்கு முன்னம் கட்டியாச்சு இது. ஏன்னா உங்களுக்கு 80ன்னா 35 போனா 45 தானே ஐயா? மொத்தமா எத்தனை தொட்டி இருக்கு? 17. முதலா நீங்க 35 வயது இருக்கும் போது இங்கால 5 அங்கால 5 கட்டி இருக்கு. அதுக்கு பிறகுதான் நடுவ கட்டினது. சரி சரி, மொத்தமா 17 தொட்டி இருக்கு. அப்ப அதுல எத்தனை தொட்டி இருக்கு? 5-6 தொட்டி இருக்கு. ஒரு ஆளுக்கு எத்தனை தொட்டி தேவை உங்களுக்கு? 2 தொட்டி வேணும். 2 தொட்டி என்றாலும் 17 என்றாலும் 8 பேர் அப்படி இதுல சலவை தொழில் செய்திருப்பீங்க. இப்ப அவ்வளவு பேர் செய்யணுமா? 3 பேர் செய்ய மாட்டோம். முதல் எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல? எங்களுக்கு தெரிஞ்ச 15 பேர். 15 பேர். முதல் உங்களுக்கு தந்த சம்பளத்தோட இப்ப இருக்கிற சம்பளத்தையும் ஒப்பிடும் போது இப்ப கூட மாதிரி இருக்கலாம், ஆனா வாழ்க்கை செலவு கூடி இருக்குது. அந்த நேரம் நீங்க ஒரு உடுப்புக்கு 20 ரூபாய் வாங்குறது எந்த அளவுக்கு பொருத்தமா இருந்ததா? அந்த நேரம் குறைஞ்சது இத்தனை உடுப்பு வேணாதான் எங்களுக்கு பொருத்தமா இருக்குமெண்டா இத்தனை அது கணக்கு எடுக்கல. ஏன் சொல்லுமா, ஒரு 400 ஒரு 10 ரூபா யாழ்ப்பாணம் போட்டுருவான். அப்போ வண்டியில் போடணும். அப்போ திருக்கல் வண்டி, மாட்டு வண்டி இல்லையா? வண்டி இன்னைக்கு போட்டு போய் தரும். நம்ம பையன் 15 நாளைக்கு ஒருக்கா போவோம். 15 நாளைக்கு ஒருக்கா முந்தி மாட்டு வண்டியில் வண்டல் உடம்பு அடுக்கி சாக்கால மூடி கட்டி கொண்டு வந்துடுவோம். அந்த காட்சி எனக்கு நினைச்சு பார்க்கவே ஆசையா இருக்கு. என்ன மாட்டு வண்டியில போய் வந்தேன். நான் அது ஒன்றும் இல்லாமல் மினுக்கு நீங்கெல்லாம் கட்டி நாளை வச்சுடுவேன். விடிய நடந்து வண்டலுக்கு குழம்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஏற்றுவேன். வண்டல் தட்டு முழுக்க அழகி மேலே சாக்கால மூடி தச்சேன். மழை வந்தாலும் மூடி கட்டிக்கொண்டு மாட்டை பூட்டி விட்டாலும் தச்சு பறவை கொண்டு போவாங்க. அப்போ போய் அங்கே போய் இறங்கினோடனே 8-9 மணிக்கு அங்கே போய் இறங்கிடுவேன். இறங்கி பின்ன அவரு கட்டி போட்டு மாட்டுக்கு வைக்கல் வண்டி போட்டுட்டு நானும் இல்லாவிட்டேன் கொடுப்பேன். கொண்டு கொடுத்துட்டு அவையில்ட்ட திரும்பவும் எடுத்து உடனே ஒரு சுழற்சி அவங்களுக்கு அந்த வாடிக்கையாளர்கள் நடிருப்பேன். உடனே தெரியும் நான் கட்டி கொண்டு வந்து ஒரு ஹோட்டல் போட்டுட்டு பேசி 2 மணிக்கு மாடு பூடி போடுவேன். நாங்கள் வரை கொண்டு வருவார். நீங்க 80க்கு முதல் வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கும் இப்போவும் என்ன வித்தியாசம்? இப்போ இந்த காரி சம்பளம் காணாது. அதுதான் சாப்பாடு எல்லாம் இல்லை. அந்த நேரம் நான் வேலைக்கு விலை கூடாது. இப்போ விலை கூட இல்லை. 250 ரூபா 270 ரூபா. உங்களுக்கு அந்த ஒரு வீட்டுக்காரர் ஒரு உடுப்பு தான் தந்தா அது பயன் இருக்காது ஐயா? ஒரு உடுப்பு தராய். இப்போ ஒரு பேச்சுக்கு அப்படி தந்தா அது பயன் இல்லை. அதான் குறைஞ்சது எத்தனை உடுப்பு தருவாங்க? 15 ரூபாய் தருவாங்க. அப்படி தந்தா தான் உங்களுக்கும் பயனை வேணும். ஆனா அந்த 15-20 இப்போ 15 சொன்னாலும் 200 ரூபா படி 3000 ரூபா தான் உங்களுக்கான அந்த வருவாய். அதுல நீங்க 3 நாள் 4 நாள் இதுக்கு உழைப்பு போடுறீங்க. அடுத்தது போக்குவரத்து செலவு நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு நட்டம் தான். நேரம் ஓடி செஞ்சு உழைச்சி அப்படி செய்வேன் நாங்கள். இப்போ நட்டதுனா இல்லை மோடு. பின்ன அதில் நாங்கள் கொஞ்சம் பொடியல் மாற்றம் இல்லாததில் விட்டாச்சு. அதெல்லாம் தொட்டி பிடிக்கிற கல்ல துளவிட்டு அனுப்பி நம்ம எத்தனை மணிக்கு விடிய வருவீனும்? 7 மணிக்கு வந்துங்க. முந்தியும் அப்படித்தான். முந்தி ஒரே ஆக்களா இருக்கும். என்ன முந்தி ஆக்கள் தானே வேலைக்கு வந்துடும். கதைச்சு பேசி செய்யணும். குளம் கூட கிடையாது. அங்கால குளம் இருக்கு. சரி, அந்த குளத்துக்கு வேலை வந்து கல்லில் அடிச்சு அது வேறு அங்கே செய்துபடி இங்கே கொண்டு வரதா? இங்கே கொண்டு காய போடுவோம். இது பயன்படுத்தி நிற்கும். தண்ணி வந்து இருந்தால் இங்கே அடிக்கும்.
அங்க தண்ணி வத்துற நேரம் இங்க கொண்டு வந்து அடிக்கிறது. சரி ஐயா, உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. 80 வயது தாண்டியும் நீங்கள் உங்களுடைய உழைப்பின் மூலமாக வாழ வேண்டும் என்று யோசிக்கிறத மெச்சி வாழ்த்துறேன். உங்களுக்கு எங்களோட கதைச்சதுக்கு நன்றி. இன்றைய நாளில் இந்த காணொளியில கைதடி மேற்கில் இருக்கிற சலவை தொழில் செய்கிற இடத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதோட அந்த தாத்தாவோடையும் கதைச்சிருந்தேன். இந்த இடத்தை நீங்க பாருங்கோ. இதை பார்க்கும்போது உங்களுக்கு கடந்த கால காட்சிகள் மனக்கண்ணில் வந்து போகும். ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னம் எப்படி இருந்திருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் இந்த இடத்துல நின்று சலவை தொழில் செய்திருப்பார்கள். அந்த தாத்தா சொல்றார் இப்போ பெரிய அளவில் குறைஞ்சிருக்குது. அதை விட அந்த தாத்தா சொல்லும்போது எனக்கு அந்த மனக்கண்ணில் ஒரு நல்ல காட்சி அமைப்பை கொடுத்தது எதுன்னு கேட்டால் மாட்டு வண்டியில் உடுப்பெடுக்க போகிறதுன்றது. எனவே அதை நினைச்சு பார்க்கும்போதே உண்மையாகவே நல்லா இருக்குது. அந்த நினைவுகள் அவர்களுக்கும் இருக்குது. அதே மாதிரி அவர்கள் சொல்லும்போது எங்களுக்கு மனக்கண் ஊடாக வெளிப்படுது. எனவே இந்த காணொளியை பார்த்து நீங்கள் இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் உலகம் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.